ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ஆன் ஃபயரில் வந்துட்டாங்கன்னாங்க சொல்ல முடியும். எதனால்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை அந்த பூச்சி கடிச்சதும் சரி, நம்முடைய மல்லிக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது யார் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி பேசிகிட்டு இருந்தப்போ நம்மளுடைய மல்லிகிட்ட வெண்பா சொல்கிறாங்க, அம்மா இப்படி தான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் அமௌண்ட் போடுறது வேறு யாரும் இல்லை, ராஜேஸ்வரி ரஞ்சிதா சித்தி தான் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்மளுடைய மல்லி போயிட்டு அந்த இடத்துல பார்க்குறாங்க. பார்த்ததும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு அந்த விஷப்பூச்சி கடிச்சு மல்லி சாகுவான்னு பார்த்தா சாகாத உயிரோடு வந்துட்டு அந்த மல்லியை கண்ணுங்க அர்த்தம் இந்த விஜய் பார்த்துக்கிட்டாரு. எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ வயிறு ஏறுது அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதா சொல்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா விடு ரஞ்சிதா, அதெல்லாம் பார்த்துலாம் கூடிய சீக்கிரம் வளர்ந்து அடித்து தூக்கி வெளியே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா, எப்படா தனியாக மாட்டுவா அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதாவை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. தனியாக மாட்டது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒத்த கையில் அந்த ரஞ்சிதாவோட கழுத்தை பிடிச்சி அப்படியே மலைக்கா தூக்கிட்டாங்க தாங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏண்டி நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன், நான் விஜய் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு பிடிக்கல என்னோட வாழ்ந்துட்டு போகிறாரு, என்னுடைய புருஷன் மேலே நீ எதுக்கு இன்னுமே ஆசை வச்சுட்டு இருக்க, நீ வேற ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, எல்லாம் விஜயோட சொத்துக்காக தானே அந்த ராஜேஸ்வரி கூட சேர்ந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி கேட்குறேன். அதுக்கு இந்த ரஞ்சிதா என்னை விட்ரி, என்னை இதுக்கு மேலே எந்த இதுவும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி கதறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம மல்லி அசர்றால சொல்லுங்கள், ஏண்டி இனிமேல் அந்த ராஜேஸ்வரி கூட உன்னை சேர்த்தி வச்சு பார்த்தனா அவ்வளோதான், எவ்வளோ தைரியம்னா என்னை கொல்ல பார்த்துருக்கியே, நான் விஜய் கூட வாழக்கூடாது சாகணுன்ட்டு நான் விஜய் கூட 100 வருஷம் வாழணும் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கடி அந்த ராஜேஸ்வரி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அந்த ராஜேஸ்வரிக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்குறாங்க. எங்கடா அந்த மல்லிக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோடு இந்த ராஜேஸ்வரி பார்த்துட்டு இருக்க. பார்த்தீங்கன்னா நம்முடைய ரஞ்சிதா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சித்தியா இப்போ தான் நார்மலாக இருக்கா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளே நடிக்க வந்தப்போ ஒரு ஆக்ஷன் கிங்காக தான் இருந்தா, ஆனால் இப்போ பொறுமையாக இருக்குன்ட்டு அவன் மேலே ஏறி நம்ம டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் விஜயை பிரிக்கிறதுக்காக அவளை கொல்லவே முடிவு பண்ணிட்டோம். இதெல்லாம் எப்படி நம்ம பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா, அதனால தான் நம்மளை இப்படி புரட்டி எடுக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி உண்மையிலே எப்படி தான் இருந்தாளா, மறுபடியும் பழைய இதுக்கு வந்துட்டாங்கன்னா நம்மளால இந்த வீட்டில் இருக்க முடியாது போல இருக்கே, அடித்து வெளியே துரத்தி விட்ருவாள் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே பயந்துக்கிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. நம்முடைய வெண்பாவுக்கு தாங்க ஃபுல்லாக கிரெடிட் செய்கிறாங்க. ஏன்னா நம்முடைய மல்லிக்கிட்ட இந்த உண்மையை தெரியப்படுத்துனதுக்கு. அதே சமயம் நம்முடைய அன்னபூர்ணியம்மா என்னடா இவங்க மல்லியை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, மல்லி மேலே பயம் இருக்குது, ஆனால் மல்லி தான் பயந்து இப்போ ஒதுங்கிட்டு இருக்கா, அவளை இப்படி விடக்கூடாது, அவளை ஆன் ஃபயர்லேயே வச்சுட்டு இருக்கான். அப்போ தான் இவங்க பண்ணுற சதியெல்லாம் முறியடித்து விஜய் கூட நிரந்தரமாக மல்லி வாழ முடியும். இல்லைனா இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா நினச்ச மாதிரி வீட்டை விட்டு மல்லியை வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா நினச்சிட்டு இருக்கு. இதுக்காக நம்முடைய மல்லியை பார்த்து பேச போகிறாங்க. மல்லி நீ சும்மா தைரியமாக இருக்குது, அதுதான் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. வரப்போ எபிசோட் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.